ராம்குமாருமே வந்து சிவாஜி ஃபிலிம்ஸினுடைய ப்ரொடியூசர் இருந்தார். சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்த பல படங்களுக்கு இவர் தான் தயாரிப்பாளர். நிறைய ஹிட் படங்கள் சிவாஜி ஃபிலிம்ஸில் தயாரித்தாங்க. அந்த படத்துக்கு எல்லாமே இவர் தான் ப்ரொடியூசர். அவரும் ஒரு தயாரிப்பாளராக இருந்து சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. சினிமா அன்னைக்கு உச்சத்தில் ஓகோன்று இருந்த காலம். சமீப காலமாக படம் தயாரிக்கிறது இல்லை. ப்ராப்பர்ட்டி வருது, ப்ராப்பர்ட்டியோட இன்கம் வருது, அதை வாங்கி அவங்க லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன் துஷ்யந்த் வந்து ஒரு ஹீரோவா அறிமுகமானார். ஏற்கனவே தெரியும் சக்சஸ்னு ஒரு படம் இவங்களே தயாரித்து எடுத்தாங்க. அந்த படம் பெருசாக போல. அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படமும் பெருசாக போல. அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் இறங்கினார். ப்ரொடக்ஷனில் இறங்கினது தான் அவர் தேவையில்லாத வேலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்னதான் இவங்கெல்லாம் வந்து எலைட்டாக வளர்ந்தவங்க, அந்த ஒரு மேல் மட்டத்திலேயே வாழ்ந்தவர்கள். ப்ரொடக்ஷன் தெரியாது. ஒருவேளை ராம்குமார் அவர்களுக்கு கூட ப்ரொடக்ஷன் தெரியும். ஏன்னா படங்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு சிவாஜி ஃபிலிம்ஸ். இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனோட இது தெரியாது. இப்போ இந்த படம் முழுவதுமாக படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்க வித்தாலுமே கடன் அடைக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தை கடன் இருக்கு. உங்க படத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கடனே அடிக்க முடியல. அப்ப இந்த படத்தை என்னதான் நீங்க படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி படமா இருந்தா கூட கடன் அடையக்கூடிய அளவுக்கு கடன் இருக்கு அப்படிங்கறதா இப்போ. அப்போ ஒரு எந்த நடிகரை வச்சு என்ன பட்ஜெட்ல பண்ணணுங்கிற ஒரு பேசிக் கால்குலேஷன் கூட இல்லை. அப்பதான் மொத்தமா இந்த மாட்டிருக்காங்க.